Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் 500 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் அளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் அருந்தி 73 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலரின் உடல் உறுப்புகள் பாதிப்படைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கொடூர சம்பவத்திற்கு பிறகும் விடியா திமுக அரசும் காவல்துறையும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கல்வராயன் மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராய உற்பத்தியும் வியாபாரமும் படுஜோராக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேங்கோடு குருத்தி கொட்டாய் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 500 லிட்டர் சாராய ஊறல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு வைக்கப்பட்டிருந்த 200 கிலோ வெல்லமும் 10 லிட்டர் சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய ஒழிப்பில் விடியா திமுக அரசு சிறிதும் அக்கறை செலுத்தாததாலும் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாலும் கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள சாராய வியாபாரிகள் படு உற்சாகத்துடன் தங்கள் தொழிலை தொடர்ந்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே தனது நிலத்தை அபகரித்த விடியா திமுகவின் ஒன்றிய செயலாளர் குறித்து மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. செம்பியநல்லூர் வேளார் தெருவைச் சேர்ந்த கண்பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியான வீரமணி தனக்கு சொந்தமான 6 சென்ட் நிலத்தை முறைகேடாக ஆவணங்களை தயார் செய்து தலைஞாயிறு விடியா திமுக ஒன்றிய செயலாளர் மகாகுமார் அபகரித்ததாக புகார் தெரிவித்தார். விடியா அரசின் ஏவல் துறை இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் மகாகுமாரின் பேனரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது மனைவி, பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் உறவினரோடு முற்றுகையிட்டு வீரமணி தர்ணாவில் ஈடுபட்டார். விடியா திமுக ஆட்சிக்கு வந்தாலே நிலத்தை முறைகேடாக ஆவணங்களை தயார் செய்து நில உரிமையாளரிடம் இருந்து பிடுங்குவது வழக்கம்தான் என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த இடத்த அபகரித்து பிடுங்கிக்கிட்டு இடம் ஏன் பட்டாவில் இருக்கு, உனக்கு பட்டா இல்லை, பட்டா ஒன்றானாங்க. இப்போ பட்டா டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குங்க. ஆனால் அது கேள்வி என் இடத்துல இருக்குது, ஏன் பட்டாங்கிற அவருக்குள்ள இடம் 19 சென்ட் தாங்க. ஆனால் இப்போ 25 சென்ட் அளவுக்கு என் இடத்தையும் சேர்த்து 18 குழியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு என் இடம் இல்லைன்னு பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ வேலி வச்சு காம்பவுண்ட் வரைக்கும் போட்டுட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்ற விடியா கூட்டுறவுத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியான திருப்பத்தூர் தலைமை மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க கூட மருத்துவர்கள் இல்லாத அவல நிலையால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வரும் இந்த மருத்துவமனையில் 3 மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாகவும், ஆனால் வெளியில் உள்ள அறிவிப்பு பலகையில் 8 மருத்துவர்கள் பணியாற்றுவது போல் பதாகைகள் வைத்து ஏமாற்றுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நெஞ்சுவலி மற்றும் பிரசவ வலிக்காக வருபவர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள், கடந்த 2021ஆம் ஆண்டு விடியா அமைச்சர் பெரிய கருப்பனால் திறக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவுக்கான புது கட்டடம் மருத்துவர்களின் பற்றாக்குறையால் மூடப்பட்டுள்ள நிலையில் மேலும் புது கட்டிடம் கட்டுவதால் மட்டும் என்ன பயன் என கேள்வி எழுப்பி உள்ளனர். இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் விடியா திமுக அரசுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். டாக்டர் பற்றாக்குறையினால எதுவுமே இயங்க முடியாம இருக்கு. ஒரு டாக்டர் 2 டாக்டர் வந்து போறாங்க. பர்மனண்டா அந்த ஊர்ல வந்து டாக்டர் வீடு இங்க ஹவுசிங் போர்டு இருக்கு, அதுல குடியிருக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பொதுமக்கள் வாக்காளர்கள் அனைத்து பேரையும் சேர்த்து 1.5 லட்சம் பொதுமக்கள் இந்த பகுதியில் வாழ்றாங்க. இவங்களுக்கு வந்து அரசு மருத்துவமனையில் சரியான டாக்டர் இல்லாத குறையினால தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இருக்குது. இந்த தொகுதி வந்து ஒரு அமைச்சர் தொகுதி, அது பெரிய கருப்பனுடைய தொகுதி. அமைச்சர் தொகுதியில் வந்து ஒரு இவ்வளவு கவனக்குறைச்சலாக இருக்காங்கன்னா அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். டாக்டர் பற்றாக்குறையை வந்து தீர்க்கணும். அப்படி தீர்க்கல அப்படின்னாக்க பொதுமக்களை ஒன்று சேர்த்து போராட்டம் நடத்தும். சென்னை நீலாங்கரையில் மாநகர பேருந்து நிறுத்த நிழற்குடை ஆபத்தான நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநகரில் சாலை விரிவாக்கம், மழைநீர் வடிகால் பணி, குடிநீர் குழாய் பதிக்கும் பணி என 3மே ஒரே கட்டத்தில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. திருவான்மியூரில் இருந்து அக்கரை வரை சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருவதால் நீலாங்கரை பேருந்து நிறுத்தம் பின்புறம் உள்ள பள்ளத்தால் நிழற்குடை எந்நேரம் வேண்டுமானாலும் கீழே விழும் அபாயம் உள்ளது. இதனால் பயணிகள் பேருந்து நிறுத்தங்களை பயன்படுத்த முடியாத அவல நிலை உள்ளது. விடியா மாநகராட்சி நிர்வாகம் விளம்பரம் செய்வதில் ஒரு பங்கையாவது செயலில் காட்டியிருந்தால் மக்களுக்கு பயன் உள்ளதாய் இருக்கும் என மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
தூத்துக்குடியில் பாரம்பரியமிக்க தொழிலான கனவா மீன் பிடிக்கும் மீனவரின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் வகையில் நைட்ரஜன் சிலிண்டர் வைத்து சங்கு குளிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அப்பகுதி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தடை செய்யப்பட்ட சிலிண்டர் வைத்து வெளியூர் நபர்கள் ஆழ்கடல் சென்று அனைத்து கடல் உயிரினங்களையும் பிடித்து விடுவதால் தூண்டில் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே அரசால் தடை செய்யப்பட்ட சிலிண்டர் தொழிலை தங்கள் ஊரில் இருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரி 100க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.